சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளே 20ஆம் தேதிக்குள் இதை செய்திடுங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பணம் வராது, சிக்கலாகிடும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்திய அரசும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகமும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது PM கிசான் திட்டத்தை தொடங்கின. இதன் கீழ் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தகுதியுள்ள விவசாயியும் ஆண்டுக்கு ரூபாய் 6000 மானியத்தை பெறுவார்கள். இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் 3 சமமான கொடுப்பனவுகளில் வழங்கப்படும். இந்திய அரசாங்கம் சமீபத்திய அறிவிப்பில் பதிவு செயல்முறையை முடித்த விவசாயிகள் மட்டுமே PM கிசான் சம்மன் நிதி திட்ட பலன்களுக்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவித்து கட்டாயமாக்கியுள்ளது. மேலும் PM கிசான் சலுகைகளுக்கு EKYC கட்டாயம். அதாவது EKYC-ஐ எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்த படிப்படியான வழிகாட்டி. அதிலும் 20வது தவணையை பெற விவசாயிகள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி UP அதாவது மொபைல் செயலி, அதிகாரப்பூர்வ PM கிசான் வலைதளம் அல்லது ஏதேனும் பொது சேவை வசதியை பார்வையிடுவதன் மூலம் பதிவு நடைமுறையை முடிக்க முடியும். மேலும் கூடுதலாக அவர்கள் தங்கள் KYC-ஐ பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதனுடன் ஆதார் அட்டை, நில சரிபார்ப்பு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செயலில் உள்ள வங்கி கணக்கு போன்ற தொடர்புடைய ஆவணங்களையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேலும் PM கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை அதாவது pmkisan.gov.in என்பதை பார்வையிடவும், ஃபார்மர்ஸ் கார்னர் அதாவது பகுதிக்கு சென்று EKYC விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். மேலும் உங்கள் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை வழங்கவும். சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் மொபைல் சாதனத்திற்கு வரும் ஒரு OTP அதாவது ஒரு முறை கடவுச்சொல் வழங்கப்படும். மேலும் EKYC நடைமுறையை முடிக்க OTP-ஐ பயன்படுத்தவும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விவசாயிகள் தங்கள் EKYC-ஐ வரும் 20ஆம் தேதிக்குள் செய்திருக்க வேண்டும், இல்லைனால் அக்கௌண்ட்டில் பணம் வராது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.